நவீன தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் பல சவால்களை இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். சவால்கள் என்று சொல்லுகிற போது அவருடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட வேலை சார்ந்த பிரச்சனைகள் தான். தொழிற்சாலை என்றாலே அது தொழிற்சாலை சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு தொழிற்சாலை நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்பட்டால் எல்லா சவால்களையும் தொழிலாளிகளால் ஈஸியாக சந்திக்க முடியும். ஒரு சுமூக சூழலை தொழிற்சாலைக்குள்ளே நம்மால் பார்க்க முடியும். இங்கே இருக்கிற பிரச்சனையே தொழிலாளர்கள் அவர்களுக்கான தொழிற்சாலை சட்டம் என்பது அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள் சந்திக்கிற மிக முக்கியமான சவால்கள் 4. 1, வேலை நேரம். அது நீட்டிக்கப்படுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது. 2, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விடுமுறைகள், இஎல், சிஎல், அதே போல் எஸ்எல், மேலும் இருக்கக்கூட வருடாந்திர விடுப்புகள், வார விடுப்புகள், அதே மாதிரி பண்டிகை விடுப்புகள், தேசிய விடுப்புகள், இந்த எந்த விடுப்புகளையும் எடுக்க முடியாத அளவிற்கு சூழ்நிலைகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. 3, உற்பத்தி திணிப்பு. அது அதைவிட மிக கொடூரமானதாக இருக்கிறது. 4, சங்கம் அமைக்கிற உரிமை. இந்த 4ம் ஒன்றோடு தொடர்புடையது. இந்த 4இல் தான் மிகப்பெரிய சவால்களை தொழிலாளிகள் மன உளைச்சலோடு சந்திக்க துவங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30,000 தொழிற்சாலைகள் நவீன தொழிற்சாலைகள் உருவாகி இருக்கிறது. மொத்தம் 40,000 தொழிற்சாலை, அதில் 30,000 நவீன தொழிற்சாலைகள். இந்த தொழிற்சாலைகளில் லட்சக்கணக்கான பேர் வேலை கொடுத்திருக்கிறோம். இது மிகப்பெரிய சாதனை என்றெல்லாம் அரசும் முதலாளிகளும் அந்நிய நிறுவனங்களும் ஏன் நீதித்துறை கூட பெருமிதம் செய்து கொள்கிறது. இந்த சாதனைகள் உண்மையிலேயே தொழிலாளிகளுடைய அடிப்படையான மனித உரிமைகளை உறுதி செய்து இந்த சாதனை செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறி, இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உதாரணமாக தொழிற்சாலை சட்டம் வேலை நேரம் 8 மணி நேரம் என்று சட்டபூர்வமாக இருக்கிறது. இதற்கு மாறாக கொண்டு வரப்பட்டதுதான் மோடியினுடைய 12 மணி நேரம் புதிய தொகுப்பு சட்டம், நியூ லேபர் கோட். இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது? முதலாளிகளும் நிறுவனமும் தொழிலாளர்களும் 12 மணி நேரம் அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் வேலை நேரத்தை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கிறது. இது எப்படி சரியாக இருக்க முடியும்? இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு கடந்த பல ஆண்டுகளாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிரான கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. இதை கொல்லைப்புற வழியாக இப்போது அமல்படுத்த துவங்கி இருக்கிறார்கள். மாநிலங்களின் மூலமாக தற்போது இருக்கக்கூடிய ஃபேக்டரி சட்டத்தை திருத்தம் என்கிற பெயரில் 8 மணி நேரத்துக்கு பதிலாக 9 மணி நேரம், 10 மணி நேரம், 11 மணி நேரம் என்று திருத்தம் செய்யப்படுகின்றன. பல மாநிலங்களில் இது அமல்படுத்த துவங்கி இருக்கிறார்கள். சில மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்பின் காரணமாக அது மீண்டும் தகராறுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட 12 மணி நேரம் சட்டம் கொண்டு வரப்பட்டு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு ஓட்டெடுப்பு விடப்பட்டு கடுமையான தொழிற்சங்க எதிர்ப்பின் காரணமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது தொழிலாளிகள் தலையில் மீது தொங்கிக் கொண்டிருக்கிற கத்தி தான். இப்படி சட்டபூர்வமான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிற அதே காலகட்டத்தில் தொழிற்சாலைக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா, 8 மணி நேரம் வேலை முடிஞ்சு போச்சா, நீ போகக்கூடாதுப்பா, நீ தொடர்ந்து வேலை செய்யணும். இல்லை சார் முடியாது சார், அது முடியாதுப்பா, இது கண்டினியூட்டி பிஸ்னஸ், இதனுடைய உற்பத்தி முறை இப்படிப்பட்டது தான். ஒரு தொழிலாளி இன்னைக்கு லீவு கேட்குறாருனாக்க அவர் லீவை நான் தரணும்னா அந்த தொழிலாளியினுடைய வேலை நேரத்தை நீ செஞ்சுட்டு அடுத்த முறை லீவு கேட்டால் நான் தரேன் என்கிற முறையில் தொழிலாளிக்கும் இடையே ஒரு விதமான மோதல் போக்கையும் ஒரு அசாதாரண நிலைமையும் இப்போது உருவாக்கியிருக்கிறார்கள். அதன் காரணமாக 8, 16 மணி நேரம் தொழிலாளிகள் வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் தற்போது நடைமுறையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பல ஆலைகளில். இதன் மீது தொழிற்சாலைத்துறை எந்த தலையீடும் செய்யாது. புகார்கள் தெரிவித்தால் நடவடிக்கை இருக்காது. இதனுடைய விளைவுகள் என்ன? 8 மணி நேரம் என்பது 10 மணி நேரம், 12 மணி நேரம் என்கிற முறையில் வேலை செய்கிற போது வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் தொழிலாளிகளுக்குமான உறவு அருந்து போகிறது. இன்னொரு பக்கம் 8 மணி நேரம் என்பது உலக அளவில் அது ஆய்வு செய்யப்பட்டு ஒரு மனிதனுடைய உடல் உழைப்பு என்பது 8 மணி நேரத்திற்கு மேல் சாத்தியமில்லை. அவனுக்கு 8 மணி நேரம் ஓய்வு தேவைப்படுகிறது. ஓய்வும் உறக்கம் 8 மணி நேரம் என்கிற போதுதான் உற்பத்திக்கான நேரத்தில் அவனால் முழுமையாக கவனம் செலுத்த முடியும் என்கிற மருத்துவ ரீதியான ஆராய்ச்சியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நீண்டகால போராட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட சட்டங்கள். இவையெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்பே பேசி முடிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. இப்போ திரும்பவும் தலைகீழியாக இவர்கள் உற்பத்தியினுடைய லாபத்திற்காக, வெறித்தனத்திற்காக தொழிலாளிகள் மீது ஒரு கொடூர தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவு நேரடியாக தொழிற்சாலையில் நடந்து கொண்டிருக்கிற சமீபத்திய இதனுடைய எதிர்வினைகள் என்னவென்றால், சட்டம் இல்லாமலேயே இப்போது வேலை நேரம் அதிகரிக்கப்பட்டு உற்பத்தியில் ஈடுபடுத்துகிற போது மரணம் என்பது நேரடியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்போ 16 மணி நேரம் வேலை செய்கிறவர் 13 மணி நேரம் வேலை செய்கிற போது என்ன வருதுனாக்கா அவரோட வேலை நேரத்தில் கவனம் செலுத்த முடியல. 2 தினங்களுக்கு ஒரு மரணம் என்பது சமீபத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நவீன தொழிற்சாலை நடந்து கொண்டிருக்கிற கோர விபத்துகள், கொடூரமான விபத்துகள், மன உளைச்சலின் காரணமாக ஏற்படக்கூடிய மாரடைப்புகள், மன உளைச்சலின் காரணமாக தொழிலில் கவனம் செலுத்த முடியாமை, இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பணியிடை விபத்து, கை கால்கள் போவது. இப்போ சாம்சன்ல சமீபத்தில் ஒரு இரும்பினுடைய ராடு அடித்து பாதி மண்டையே காலி ஒரு தொழிலாளிக்கு.
இது மாதிரி வரிசையாக சொல்ல முடியும். தொழிற்சாலை இந்த விபத்துகள் பதிவு செய்வதே கிடையாது. இந்த தொழில்களில் ஈடுபடக்கூடிய தொழிலாளிகள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இவை முன்னுக்கு வந்திருக்கின்றன. வாழ்வா சாவா என்கிற முறையில் வாழ்க்கை வாழ்வதற்காக தன்னுடைய உடலினுடைய அத்தனை இன்பங்களை பறிகொடுப்பதா என்கிற ஒரு ஊசலாட்டத்திற்கு இடையே தொழிலாளிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீண்ட காலம் போராடி பெற்ற விடுப்பு சட்டம் இவையெல்லாம் இப்போது காலாவதியாகிற காலமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இப்போ நான் என்னுடைய லீவு 20 நாளுக்கு ஒரு முறை வருடாந்திர லீவு எடுக்க முடியும். இந்த லீவு சேமிக்க முடியும். இந்த லீவு கொடுக்கக்கூடிய அதனுடைய அர்த்தமே என்னவென்றால், நீ குடும்பத்தோடு சுற்றுலா செல்லணும், நீ புத்துயிர்ப்பு பெறணும் என்று அதனுடைய கோட்பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த லீவு இருக்கும், ஆனால் எடுக்கக்கூடாது. லீவ் எடுத்தவருக்கு சஸ்பென்ஷன், அவருக்கு சம்பள வெட்டு, விசாரணை என்கிற முறையில் அறிவிக்கப்படுகின்றன. அப்போ லீவ் எடுக்க முடியாதுன்னா சுதந்திர தினத்தில் தொழிற்சாலை ஓடணும், குடியரசு தினத்தில் தொழிற்சாலை ஓடணும், மே தினத்துக்கு நீங்கள் ஊர்வலத்துக்கு போகாமல் இருக்க, மே தின லீவ் எடுக்காமல் இருப்பதற்கு கூடுதலாக பணம் தரப்படும் என்கிற முறையில் லீவினுடைய நோக்கத்தையே நீர்த்து போக செய்து தொழிலாளிகளை இன்னொரு பக்கத்தில் உற்பத்தியில் ஈடுபடுத்துகிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் வேலை நேரம் நீட்டிப்பும் விடுமுறை இல்லாமல் அறிவிப்பதன் மூலமாக உற்பத்தியை கூட்டுவதும் தொழிலாளிகள் மீது ஏற்படுத்தக்கூடிய இந்த கொடும் சுமை என்பது ஒரு பெரும் மன உளைச்சலுக்கு தொழிலாளிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நவீன தொழிற்சாலைகளில் தொழிலாளி சந்திக்கிற மிக முக்கியமான சவாலாக இவை முன்னுக்கு வந்திருக்கின்றன. இன்னொரு பக்கம் இதே உற்பத்தி திணிப்பு என்கிறது இன்னொரு வடிவம் வருகிறது. என்ன சொன்னால், சைக்கிள் டைம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு நாளைக்கு ஒரு 1200 டயர் உற்பத்தி பண்ணேன்னு சொன்னால், மாடர்ன் டெக்னாலஜியை கொண்டு நான் புதிய எந்திரங்களை கொண்டு வந்திருக்கிறேன், அப்போ எனக்கு உற்பத்தி அதிகமாகிருக்கணும், செலவு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு, அதாவது 60 வினாடிக்கு வர வேண்டிய ஒரு டயரை இவர்கள் 50 வினாடிகளில் வர வேண்டும் என்று 10 வினாடியை இவர்கள் சுருக்கி விடுகிறார்கள். அதுக்கேற்ற மாதிரி அந்த தொழிலாளி அந்த பின்னாடியே ஓடணும். இவர் கேட்குறாரு, நான் ஏன் எப்படி வேலை செய்ய முடியும், இந்த மாதிரி சைக்கிள் டைம் மாறி போச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி பிஸ்கட்டில், செல்போன் தயாரிப்பில், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில், எல்லா இண்டஸ்ட்ரியிலும் சைக்கிள் டைம் என்கிற முறையில் மாற்றி அமைக்கப்பட்டு தொழிலாளியினுடைய வேலை நேரம் என்பது அதிகரிக்கப்பட்டு, இதை எப்படி இன்னொரு பக்கம் பண்ணுறாங்க சொன்னால், டீ டைமை இவங்க கட் பண்ணிடுறாங்க. இப்போ 10 நிமிடம் டீ டைம், 20 நிமிடம் டீ டைம், 2 டைம் இருக்கும் உங்களுக்கு 8 மணி நேரத்தில். டீ டைம் கிடையாது, வேலை நேரத்திற்கே டீ வரும், நீங்கள் இந்த இடத்த விட்டு நீங்கள் போகக்கூடாது, அப்படி வேலை செய்ய டீ குடிக்க முடியும். இதனால் கவனச்சிதறல் ஏற்பட்டு எந்திரங்களில் விபத்துக்குள்ளாகி பல தொழிலாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. எல்லா இந்த பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேக்ட்ரியை ஒட்டி உருவாக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனை தான் அதிகம். அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிபட்டவன், கை போனவன், கால் போனவன், தலை போனவன், இதுக்கெல்லாம் எந்த விதமான நிவாரணமும் கிடையாது. கொத்தான மரணங்கள் இவையெல்லாம் டீ டைம் பறிக்கப்படுகிறது. உணவு நேரம் என்பது 30 நிமிடம் சொல்லப்படுகிறதே தவிர உடனடியாக நீங்கள் வந்துடணும், அப்படி வரலன்னு சொன்னால் 5 நிமிஷம் கூடுதலானா கூட அவருடைய சம்பளம் விட்டு குறைக்கப்படும் என்கிற முறையில் உற்பத்தி திணிப்பு. இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, நிரந்தர தொழிலாளிகள் படிப்படியாக குறைக்கப்பட்டு ஆனால் உற்பத்தியை கூடுதலாக வர வேண்டும் என்கிற முறையில் இந்த உற்பத்தி திணிப்பு தொழிலாளிகள் மீது திணிக்கப்படுகின்றன. சமீபத்தில் ஹூண்டாயில் கடந்த 5 ஆண்டுகளில் 450 நிரந்தர தொழிலாளிகள், கிட்டத்தட்ட மொத்த நிரந்தர தொழிலாளிகளில் 5இல் 1 பகுதி குறைக்கப்பட்டு, அந்த குறைக்கப்பட்ட தொழிலாளிகளுடைய உற்பத்தியினுடைய சுமையை ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிற தொழிலாளிகள் மீது திணிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட வேலை நேரம் என்பது கூட்டப்படுவது மட்டுமல்ல, உற்பத்தி திணிப்பை அதிகரிப்பது மட்டுமல்ல, தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரத்தின் மீது இவை மிகப்பெரிய தாக்குதலாக அமைந்திருக்கிறது. குடும்பத்துக்குள் பல விவாகரத்துக்கள் முன்னுக்கு வருகின்றன. இவையெல்லாம் இளம் தொழிலாளிகள் சந்திக்கிற பிரச்சனையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏஐ வந்த பிறகு ஏஐயினுடைய தாக்கம் என்பது நவீன தொழிற்சாலைகளில் அதுவும் இன்னொரு பகுதியிலான ஆட்குறைப்புக்கு இட்டு செல்கின்றன. மேலும் நிரந்தர தொழிலாளிகள், நிரந்தரமற்றவர்கள் எண்ணிக்கை என்பது 10-100 என்கிற முறையில் 100 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் நிரந்தர தொழிலாளி, மீதி 90 பேர் நிரந்தரமற்றவர்கள், மொழி தெரியாதவர்கள், மைக்ரண்ட் லேபர், இடம்பெயர்ந்த தொழிலாளி வருகிற போது 3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய இடத்துல இந்தி பேசுகிற மொழி தமிழ் தொழிலாளிக்கு தெரியல, தமிழ் பேசுகிற மொழி இந்தி தொழிலாளிக்கு தெரியல. இந்த கூட்டு கலவையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான உற்பத்தியில் குறைபாடுகளுக்கு நிரந்தர தொழிலாளிகள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்றன. எனவே வழக்குகள், விசாரணைகள், தொழிலாளிகள் நிம்மதியற்ற முறையில் பணியாற்றுவது, இந்த வேலையை விட்டால் வாழ்க்கையை எப்படி மேற்கொள்வது என்கிற முறையில் எல்லா காலங்களும் பணி உற்பத்திக்கான காலமாக தொழிலாளிகளுக்கான வேலை நாட்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. வெறும் 4 மணி நேரம் கூட தொழிலாளிகள் தூங்க முடியவில்லை என்பதுதான் நவீன தொழிற்சாலையில் பணியாற்றுகிற தொழிலாளிகளுடைய ஒரு சோகமான ஒரு கதை. 4 மணி நேரம் கூட தூக்கம் இல்லைன்னா அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. உடல் ரீதியான அவர்கள் மிகப்பெரிய நோய்க்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இந்த அரசு கூட சொல்றாங்க, இப்போ பஸ்ஸில் பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்றெல்லாம். இது பெண்களுக்காகவே இருக்கிற அரசு என்று சொல்லுகிற போது, ஆனால் தொழிலாளியாக இருக்கிற பெண்களுக்கான உரிமையை பற்றி கேட்கிற போது இந்த அரசு ஊமையாக மாறிவிடுகிறது. இப்போ பாஸ்கான் தொழிற்சாலையில் இந்தியாவிலேயே 40,000 தொழிலாளிகள் ஒரே இடத்தில் வேலை செய்கிற மிக நவீன தொழிற்சாலை தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது.
ஆப்பிள் தொழிற்சாலை அது வந்து செல்போனுக்கான ஒரு இடமாக தைவான் நாட்டினுடைய பாஸ்கான் தொழிற்சாலை இருக்கிறது. ஆனால் 40,000 தொழிலாளிகள் பேசுவதற்கு ஒரு அமைப்பு கிடையாது, பேச முடியாது, தன் சம்பளத்தை கேட்க முடியாது, விடுப்பை கேட்க முடியாது, பெண் சூப்பர்வைசர்களே கிடையாது, பெண்களுக்குரிய 40,000 பேர் வேலை செய்ய எடுக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து குழந்தைகள் காப்பகம் கிடையாது, பெண்களுக்கான இயற்கையாகவே உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாதவிடாய் போன்ற இந்த காரணங்களுக்கான விடுமுறை கிடையாது, நின்று கொண்டே வேலை செய்ய வேண்டும். பெண் தொழிலாளிகள் வேலை செய்யக்கூடிய இந்த பகுதி முழுவதும் இப்போது அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. சால்காம் போன்ற எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி இப்போ அதிகமாக பெண்கள் தான் வந்துருக்கிறாங்க. இப்போ பெண் தொழிலாளிகள் வந்து நள்ளிரவில் வருகிற போது அவருடைய பேருந்துகள் வந்து வீட்டுக்கு அருகாமையில் கொண்டு போய் விடுவது கிடையாது. ஒரு மெயின் பாயிண்டை விட்டுறாங்க, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் எப்படி போவாங்க? அப்போ பெண்ணுடைய தனி மனித சுதந்திரம் என்பது நசுக்கப்படக்கூடிய நவீன தொழிற்சாலையுடைய கொடூரமாக மாறி இருக்கிறது. அங்கு நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு எந்த விதமான தீர்வும் கிடையாது. தொழிற்சங்கமே அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள். மீறி தொழிற்சங்கம் வைத்தால் இது போன்ற பிரச்சனைகளில் வந்து தன்னுடைய நியாயத்தை கேட்டால், நியாயம் கேட்பதற்கு ஒரு அமைப்பு சங்கம் என்று துவக்கப்பட்டால் அந்த சங்கம் துவக்குகிறவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்படுகிற எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் சங்கம் வைத்த காரணத்திற்காகவே மென்டல் பிரிண்டிங் மீடியா என்கிற ஒரு சிங்கப்பூர் தொழிற்சாலையில் 58 தொழிலாளிகள் கூண்டோடு டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள். SS எலக்ட்ரானிக்ஸ் தென்கொரிய தொழிற்சாலையில் வந்து 93 தொழிலாளிகள் கூண்டோடு டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள். இப்படி டிஸ்மிஸ் என்கிற எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தொழிலாளர் துறை இந்த வழக்குகளை நீர்த்து போக செய்கிறது. சட்டம் நமக்கு சாதகமாக இல்லை. ஒரு தொழிற்சாலை சட்டத்தில் கூட, தொழிலாளர் சட்டத்தில் கூட எந்த முதலாளியும் தண்டிக்கப்படவில்லை. ஆனால் தொழிலாளிகள் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தினால் அல்லது போராட்டம் நடத்துவதற்கு சட்டப்பூர்வமான வாய்ப்புகளை பயன்படுத்தினால் நீதிமன்றம் சொல்லுகிற கருத்து அபாயகரமானதாக இருக்கிறது. ஹூண்டாய் தொழிற்சாலை சம்பந்தமான ஒரு போராட்ட வழக்கில் என்ன சொல்றாங்க? இப்போ தொழிலாளிகள் இப்படி போராட்டங்களை சட்டப்படி அறிவித்தால் வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள் வர வேண்டும் என்று பிரதமரும் முதல்வரும் கூவி கூவி அழைக்கிறார்கள். நீங்கள் போராட்டம் நடத்தினால் எப்படி வருவார்கள் என்று ஒரு நீதிபதி சொல்கிறார். சட்டப்படியான போராட்டம், சட்டப்படியான உரிமை மறுக்கப்படுகிற போது, தொழிலாளிகள் தங்கள் நியாயத்தை கேட்கிற போது அதை நிலைநாட்ட வேண்டியது நீதிமன்றம் தான், சட்டம் தான். ஆனால் சட்டத்தின் ஆட்சி முதலாளிகளுக்காக காவு கொடுங்கள், முதலாளிகளுக்காக நீங்கள் ஊமையாக மாறிவிடுங்கள் என்று நீதித்துறையும் புலம்புகிற போது, நீதித்துறை பல வழக்குகளில் வேலை நிறுத்தத்தை தடை செய்கிற தீர்ப்புகளையும் சமீபத்தில் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே வேலை நேரம், உற்பத்தி திணிப்பு, விடுமுறை வழங்கப்பட்ட விடுமுறை எடுக்க முடியாத நிலைமை, குடும்பத்துக்கும் தொழிலாளிகளுக்குமான இயற்கையான மனித உறவுகள் தடை செய்யப்படக்கூடிய ஒரு அவலம், விபத்து, மரணம், இவையெல்லாம் இளம் தொழிலாளி மத்தியில் திணிக்கப்படுகிறது. ஒரு தொழிற்சாலைக்குள்ளே 2 விதமான தொழிலாளிகள், நிரந்தரமற்றவர்கள். நிரந்தரமற்றவர்கள் என்கிற பெயரில் பல ஜாதிகள் உருவாக்கப்படுகின்றன. அது ஏற்கனவே பலமுறை நாம் சொன்னதை போல நேம், ஃபிக்ஸட் எம்ப்ளாய்மெண்ட், அதே போன்று இருக்கக்கூடிய நேப்ஸ், அப்ரண்டிஸ், இவை எல்லாமே முதலாளிகள் அரசாங்கத்தினுடைய கஜானாவின் மூலமாக நிவாரணங்களை பெற்று உற்பத்தியை மலைமலையாக எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். போனஸ் என்பது கேள்வி கேட்க முடியாத நிலைக்கு அவர்கள் தொழிலாளிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். போனஸ் என்பது இந்த பகுதியில் அரிதான ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கிறது. பொங்கலோ, தீபாவளியோ, ஆயுத பூஜைகளோ போன்ற கலாச்சார நடவடிக்கைகள் கூட தொழிலாளிகள் பங்கேற்க கூடாது என்று முதலாளிகள் பகிரங்கமாக தடை விதிக்கிறார்கள். எனவே கலாச்சாரத்தின் மீதான நடவடிக்கை, எதிரான நடவடிக்கை, வேலை நிறுத்தத்திற்கு எதிரான நடவடிக்கை, உற்பத்தி திணிப்பின் மூலமாக மன உளைச்சல், மனிதனுடைய தனி மனித உரிமைகள் பறிக்கப்படுவது, பொல்யூஷன் கண்ட்ரோல் என்பது செயல்படாத துறையாக மாறிவிட்ட காரணத்தினால் கெமிக்கல் தொழிற்சாலையில் வந்து தொழில் ரீதியான நோய்களுக்கு நவீன தொழிலாளிகள் தள்ளப்படுகிறார்கள். இவையெல்லாம் அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். இவற்றுக்கெல்லாம் என்ன தீர்வென்றால், தொழிலாளிகள் அமைப்பாக திரண்டு உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற சட்டத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு சங்கம் வைத்துக் கொள்கிற உரிமையும், சட்டங்களை அமுல்படுத்துவதற்கான அமைப்புகளும் உறுதியாக செயல்படுவதன் மூலமாகத்தான் நவீன தொழிற்சாலைகளில் தொழிலாளிகள் எதிர்வரும் காலங்களிலும் இப்போது இருப்பவர்களுக்கும் நிம்மதியான வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும். இல்லை என்று சொன்னால் போராட்டங்கள் தவிர்க்க முடியாதது. இந்த அநீதிகளுக்கு எதிராகத்தான் ஜூலை 9 அகில இந்திய வேலை நிறுத்தம் என்பது நவீன கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவான கொள்கைகளுக்கு எதிராக, அதனால் பாதிக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக நிவாரணம் கோரிதான் இந்த போராட்டம் நடக்கிறது. சமூகத்தில் இந்த வர்க்க போராட்டம் தவிர்க்க முடியாதது. ஒரு வர்க்கத்தை எதிர்த்து இன்னொரு வர்க்கம் நடத்துகிற போராட்டம் என்கிற முறையில் கடந்த காலங்கள் உரிமைகளை பெற்ற காலமாக இருந்தது. நிகழ்காலம் என்பது இருக்கிற உரிமைகளை பறிப்பதும் புதிய உரிமைகள் இல்லை என்று அறிவிப்பதும் என்கிற இந்த உரிமைக்கான முழக்கம் என்பது பெரும் சவாலாக வந்திருக்கிற பின்னணியில் தான் நவீன தொழிலாளி வர்க்கம் எதையும் எதிர்கொள்கிற போராட்டத்துக்கு தயாராக வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.